ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சாஃப்ட்வேர் உலகம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய பேப்பர் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் MA 3151 அந்த சப்ஜெக்ட்டுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா, ஃபைண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் 1202 அப்படின்ட்டு ஒரு 2 into 2 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 into 2 மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏங்கிற வேல்யூக்கு வந்து, அதாவது இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏவா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது 2 into 2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா lambda square minus s1 lambda plus s2 equal to 0. இதுதான் வந்து characteristic equation வரும். சரி, நீங்க lambda characteristic equation சொல்லிட்டீங்க, lambda கொடுத்துட்டீங்க, ஓகே. இதுல என்ன s1 னா என்ன, s2 னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் இல்லையா? s1ங்கிறது என்னன்னா sum of the main diagonal element அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படின்னா diagonalனா என்ன? ஸோ இந்த crossed இருக்குது தெரியுமா, அது எல்லாமே வந்து diagonal elementன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல டைகனலா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து 1 and 2. அப்போ அந்த 1ஐயும் 2ஐயும் சம் பண்றோம் இல்லையா, அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன, s1 ஓட வேல்யூ 3. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன, s2 தெரியாது. s2னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, s2ங்கிறது ஒண்ணும் இல்ல, டிட்டர்மினன்ட் ஆஃப் a. a ஓட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 1 into 2 2 போட்டுருவோமா, நெக்ஸ்ட் மைனஸ் 0 into 2 0. அப்ப 2 minus 0 equal to 2. ஸோ ஏ டிட்டர்மினன்ட்ங்கிறது ஈஸியா தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்ம போட்டோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா பிளஸ் s2 equal to 0. அப்போ நம்மளோட இந்த மேட்ரிக்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 3 லாம்டா பிளஸ் 2 equal to 0. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் 2. So find the characteristic equation of ஒரு 3 into 3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 minus 3 1 3 1 3 minus 5 2 minus 4. So இந்த 3 into 3 மேட்ரிக்ஸ்க்கு characteristic equation வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இது வந்து ஏன்னு வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த 3 into 3 மேட்ரிக்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன, lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. So இந்த வேல்யூ வந்து இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அதாவது 3 into 3 மேட்ரிக்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், s1 தெரிஞ்சிருக்கணும், s2 and then s3. இது தெரிஞ்சாதான் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எழுத முடியும். அப்போ s1 எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஆல்ரெடி நம்ம 2 into 2 மேட்ரிக்ஸ்ல பார்த்த மாதிரி தான். ஸோ சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல மெயின் டயகனல் எலிமெண்ட் என்ன, 2 and 1 and minus 4. அப்போ இதோட சம் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, s1 சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 2 plus 1 plus minus 4. அப்போ இது என்ன, 2 plus 1 minus 4 னா என்ன, 2 plus 1ங்கிறது 3 3 minus 4ங்கிறது minus 1. ஓகே, நெக்ஸ்ட் s1 முடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, s2 இருக்கு இல்லையா? அப்போ s2ங்கிறது என்ன, s2ங்கிறது எப்படின்னா sum of the minor element of main diagonal elements ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ main diagonal elementங்கிறது என்ன, 2 1 and minus 4. இதோட மைனர் எலிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. மைனர் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 and minus 3 1 3 5 இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இல்ல மெயின் diagonal element என்ன, 2 1 and minus 4. அப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இது 2 ஓட இந்த 2 ஓட இந்த 2 ஓட ரோ அண்ட் காலம். ஸோ இந்த ரோ அண்ட் காலமை டெலீட் பண்ணிடுறோம். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது, நம்மளுக்கு மைனர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம், 1 3 2 minus 4 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 1 3 2 minus 4 போட்டிருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட் என்ன, நெக்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட் வந்து 1. அப்போ இந்த 1 ஓட ரோ அண்ட் காலம் இதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 இருக்கும் 1 இருக்கும் -5 and -4. ஸோ அதுதான் வந்து என்ன இருக்கும், அதுதான் வந்து நம்மளுக்கு டயகனல் எலிமெண்டா இருக்கும். 2 1 and -5 and -4 இங்க இருக்கு. ஸோ
வந்து நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட்ங்கிறது என்னது? நெக்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா -4. அப்ப அந்த -4ஓட ரோ அண்ட் காலம் இப்ப delete பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு 2 -3 and 3 and 1. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மைனர் எலிமெண்ட் ஆஃப் -4 அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணிடுறோம். இதை வந்து நம்ம சம்மா வந்து இப்போ போட போறோம். இப்ப வந்து நம்ம சம் பண்ண போறோம். இந்த மைனர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். டயகனலோட மைனர் எலிமெண்ட்ஸ். இப்போ இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனர் எலிமெண்ட்ஸா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? இந்த -4 into 1 வந்து -4. அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே டிட்டர்மினன்ட்ல என்ன பண்ணுவோம்? மைனஸ் வந்து நம்ம போடுவோம். சோ அதுக்கப்புறம் 2 into 3 என்ன 6. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் வந்து -4 into 2 என்ன -8. அதுக்கப்புறம் எப்பவுமே மைனஸ் நம்ம போடுவோம். அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து -5 into 1 என்ன -5. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 2 into 1 வந்து 2. அதுக்கப்புறம் மைனஸ். அதுக்கப்புறம் 3 into -3 வந்து என்னது -9. ஓகே. இப்போ -4 -6 ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? -10 ஆயிடும். அதுக்கப்புறம் -8 இருக்கு. ஆனா இங்க வந்து மைனஸ் என்ன ஆகும்? நம்மளுக்கு பிளஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும்போது -8 +5 வரும். அப்ப நம்மளோட வேல்யூ என்னவா இருக்கும்? -3 மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே அதே போலதான் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். அப்போ 2 + 9 வந்து என்னது? 11. அப்போ -10 -3 +11. -10 -3ங்கிறது -13 +11. -13ல 11 போச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு -2 வந்துடும். அப்ப S2 ஓட வேல்யூ என்ன? -2. நெக்ஸ்ட் வந்து S3. S3ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A. அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அதே இது மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் வந்து இங்க போட்டாச்சு. இதோட டிட்டர்மினன்ட் தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன? இந்த 2ங்கிற ரோ அண்ட் காலம். அதாவது இந்த 2 ஓட ரோ இப்போ இந்த 2 மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? ரோ அண்ட் காலம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிடுறோம். ஓகேவா? 2 ஓட ரோ அண்ட் காலம் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 -4 2 3 இருக்கா? அப்போ -4 into 1 என்ன? -4. அதுக்கப்புறம் மைனஸ் எப்பயுமே போடுவோம். அதுக்கப்புறம் 2 into 3 என்ன? 6. சோ அதே போல கரெக்டா போட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்போ மைனஸ் எப்பயுமே வந்து நம்ம இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏல இந்த வேல்யூ வந்து பிளஸ்லயும் இது மைனஸ்லயும் இது பிளஸ்லயும் போடுவோம். அதனால மைனஸ்னு போட்டாச்சு. சரி இப்போ வந்து 2க்கு வந்து இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க இந்த மெயின் எலிமெண்ட் என்ன இருக்கு? -3 இருக்கா இல்லையா? சோ அப்போ இந்த -3 வந்து நம்ம என்ன பண்றோம்? இப்போ இங்க வந்து -3 இருக்கா? இந்த -3யோட ரோ அண்ட் காலம் இத வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? டெலீட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ அந்த -3யோட வேல்யூ -3ன்னு போட்டோம். அதுக்கப்புறம் இங்க -4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3 into -4 என்ன? -12. அதுக்கப்புறம் மைனஸ் எப்பயுமே போடுறது. அது கூட -5 into 3 என்ன? -15. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இங்க 1 இருக்கு இல்லையா? அப்ப அந்த 1 வேல்யூ வந்து நம்ம போடுறோம். இப்ப இந்த 1ஓட ரோ அண்ட் காலம் என்ன ஆகும்? நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். 1ஓட ரோ அண்ட் காலம் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். அது போக என்ன இருக்கு? 3 into 2 வந்து 6. அதுக்கப்புறம் மைனஸ் எப்பயுமே போடுறது. அதுக்கப்புறம் -5 into 1 என்ன? -5. அப்போ 6 minus -5 அப்படின்னு வந்துருச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்ப பாருங்க -4 -6 இருக்கு இல்லையா? -4 இப்போ -4 -6 -10 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க மைனஸும் மைனஸ் என்ன ஆகுது? +3 ஆயிடுது. அதுக்கப்புறம் -12 இருக்கு. இங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடுமா? அப்போ -12 + 15 என்ன ஆகும்? 3 ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் +1 அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் 6 மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். 6 + 5 என்ன? 11. அப்ப அந்த வேல்யூ போட்டோம். இப்போ 2 into -10ங்கிறது என்ன? -20. பிளஸ் 3 into 3ங்கிறது என்ன? 9. அதுக்கப்புறம் 11. அப்போ -20 9 + 11ங்கிறது +20. -20 + 20ங்கிறது 0 ஆயிடும். அப்ப S3 யோட வேல்யூ 0. சோ அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன? λ³ - S1 λ² + S2 λ - S3 = 0 இல்லையா? நம்ம S1 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? -1. S2 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? -2. S3 ஓட வேல்யூ 0. சோ அதுக்கு ஏத்தபடி நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். λ³ அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் -S1 ன்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்க மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்டு
மைனஸ் என்னவாகும் பிளஸ் ஒன்னு ஆயிடும். இப்போ பிளஸ் ஒன் லாம்டா ஸ்கொயருங்கிறது பிளஸ் லாம்டா ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் s2 ஓட வேல்யூ என்ன -2. அப்போ -2 போட்டாச்சு ஈக்குவல் டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க s3 ஓட வேல்யூ 0. 0 போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டி ஒண்ணுதான். அதனால வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம வந்து போட்டோம். சோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சோ இதே போல இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இதே போல வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் உங்களுக்கு, வேற ஏதாவது பேப்பர்ஸோட வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. Thank you for watching this video.